அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன ஜீவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரி காயு சூப்பர் காயு. ஜீவா உண்மையிலே ஜாலியான கேரக்டர். அவன் பக்கத்துல இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்குவான். லைஃப் லாங் கூடயே இருக்க போற நீயும் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லாத, எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான். ஆனா ஆனா என்ன? இல்ல பாரி, என்னோட குடும்ப சூழ்நிலை உனக்கும் தெரியும். இப்போதைக்கு நான் இதெல்லாம் யோசிக்கிறதே தப்பு. ஆனா முத பார்த்ததும் பிடிச்சதுன்னா அது ஜீவாதான். லைஃப் லாங் இதெல்லாம் வருமானு எனக்கு தெரியாது. நிறுத்து, ஏன் வராது? ஐத்தா ரொம்ப ரொம்ப நல்லவரு. நீ ஐத்தா கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? ஃபர்ஸ்ட் உன்னோட காதல சொல்லு, அதுக்கப்புறம் நீ மிச்சப்படி எல்லாத்தையும் யோசித்துக்கலாம். இல்ல ஜீவா இருக்கிற இடம் வேற. ஆனா நான் அது மாதிரி ஒரு பொண்ணா நான் எப்படி? இல்ல பாரி, நீ ஜீவாவை பிடிக்குமான்னு கேட்ட, நான் பிடிக்கும்னு சொல்லிட்டேன் அவ்வளவுதான். மிச்சப்படி இதுக்கு மேல போக வேண்டாம். ஏன் காயு? பொண்ணுங்கன்னா அவங்க காதல சொல்லக்கூடாதா? என்ன நீ பேசுற? நல்லா படிச்சிட்ட, ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்ட, உன் தங்கச்சி தம்பி எல்லாம் நீ தான் பாத்துக்கணும்னு நினைக்கிற. இதே இதுல உனக்கு பிடிச்ச லைஃப் அமையணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லையே. பாரி, புரிஞ்சுக்காம பேசுற. ஆசைப்படுறது நான் ஒருத்தியா மட்டும் இருக்க கூடாது. ஓஹோ, ஐத்தானுக்கும் பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வேண்டாம், விடு. என்னோட கேரக்டர் ரொம்ப தைரியம்லாம் இல்ல. அது மாதிரி ஜீவாவே என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா. நான் உன்னை நினைச்சிட்டேன், நான் உன் கூட தான் வாழ்வேன்னு அடாவடித்தனம் பண்ணி ஜீவா கிட்ட வழுக்க டைமா பேசி கல்யாணம் பண்ணி இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. அதை விட நான் ரொம்ப ரொம்ப நார்மல், கொஞ்சம் கோபமா பேசவே பயப்படுவேன். அதனால எனக்கு இந்த லைஃப் எல்லாம் செட் ஆகாது. நாளைக்கு அப்பா வீட்டுல நான் மாப்பிள்ள பாத்துட்டேன், அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்க தான் செய்யணும்னு சொன்னா சரிங்கப்பான்னு தலையாட்டுவேனே தவிர இல்லப்பா எனக்கு இன்னொருத்தர பிடிச்சிருக்கு அப்படின்னு வீட்டுல வாதாட மாட்டேன். ஏய் உண்மைதான பாரி, எனக்கு பிடிக்கும் தான் சொன்னேன். ஆனா அதே நினைப்பு ஜீவாவுக்கு கிடையாது. ஜீவாவுக்கு நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒண்ணுதான். ஜீவா எப்பவுமே யாரையுமே பிரிச்சு பார்த்ததுல. இப்போ வரைக்கும் நீயா அவனை பாத்துருக்கேல. நம்ம கிட்ட மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, யார்கிட்டயே லிமிட்டை தாண்டி பேசுனது கூட கிடையாது. எப்பவும் எல்லார்கிட்டயும் ஒரே பேச்சுதான். அப்படிப்பட்டவனை போய் என்ன இதெல்லாம் வீட்டுல பேச முடியும்? அதனால அப்பா சொல்றதுக்கு சரின்னு தான் சொல்லுவேன். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா ஓகே, அதை அடையணும்னு ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி அது கிடைக்கல நம்ம வருத்தமும் படக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும். படிச்சு அவங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் தான் நான் என்ன பத்தி யோசிக்கணுமே தவிர இப்ப அடி பாவி, உன் லைஃப நீ வாழணும்னு நினைச்சேனா ஜீவா கிட்ட நேரடியா போய் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஜீவா திரும்பி என்ன பிடிக்கிறேன்னு சொல்லிட்டா ஜீவாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். இதத்தானே சொல்றேன். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா என் தம்பி தங்கச்சியை நான் படிக்க வைக்க முடியாது. எனக்கு நிறைய கடமை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஏன் வாழ்க்கை நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். கஷ்டப்படுறது வேற யாரும் இல்ல, என் அப்பா அம்மா என் தம்பி தங்கச்சி தான். ஹே, அதுக்காக உன்னோட லைஃப் எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு நினைப்புக்காகவது கடவுள் என் மேல கருணை காட்டி என் லைஃப் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி. புரிஞ்சு போச்சு, எல்லாமே அதுவா அமையணும்னு நினைக்கிறேன். ஆமா பாரி, நான் ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அதுவா கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நான் ஒரு துளி கூட மெனக்கிட மாட்டேன். சரியா போச்சு, இதுவும் காதலா? ஆனாலும் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு என் லைஃப் தான் முக்கியம் நினைக்காம என் குடும்பம் முக்கியம் நினைக்கிறேல. கண்டிப்பா காயு, உனக்கு பிடிச்ச லைஃப் நல்லபடியா அமையும். பாக்கலாம் பாரி. சரி அதை விடு, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேக்குற? நீ சொல்லு. ஐத்தான் அந்த அளவுக்கு பேசுற, உனக்கும் ஐத்தான் ரொம்ப பிடிக்குமா? ஐயோ, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிஜமாதான், என் ஐத்தானே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? நான் ஏன் ஜீவாவை ஐத்தான் கூப்பிடுறேனா, என் ஐத்தா சாயல் ஓரளவுக்கு இருந்தாலும் என் ஐத்தா குணம் அப்படியே இருக்கும் ஜீவா கிட்ட. ஜீவா மாதிரி தான் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும், சிரிக்க வைக்கணும், நாம இருக்கிற இடம் எப்பவும் கலகலப்பா இருக்கணும்னு நினைப்பாரு. ஹே, ஊர்ல உண்மையிலே உனக்கு ஒரு ஐத்தா இருக்காங்களா? இருந்தாங்கன்னா இருந்தாங்க. இப்போ இருந்தாங்க, அவ்வளவுதான். காயு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். இங்க பாரு, எதுவுமே அதுவா தன்னை போல நடக்கும் மட்டும் வெயிட் பண்ணாத. நம்ம முயற்சி பண்ணாம எந்த விஷயமும் நமக்கு கிடைக்காது. அதனால என் லைஃபுக்காக எந்த முயற்சியும் வேண்டாம் பாரி. அப்புறம் இதெல்லாம் ஜீவா கிட்ட சொல்லிடாத. ஹே, அது எப்படி சொல்லாம இருப்பேன்? வேண்டாம் பாரி, உன்னை நம்பிதான் நான் இதெல்லாம் சொன்னேன். ஷோ, நம்பிக்கைங்கிற வார்த்தையை சொல்லிட்டியா? கண்டிப்பா இது நமக்குள்ள இருக்கட்டும். சரி விடு, நாளையில இருந்து ஐத்தான ஒரு சுத்தல விடுவோம். என்ன? அதான் அன்னைக்கு மாதிரி பொங்கலையும் மீன் குழம்பு கொடுத்துட்டு தவிக்க விட்டோம்ல. ஹே, அன்னைக்கு ஒண்ணு இல்லாத விஷயத்த பேசி ஜீவா பயங்கரமா குழம்பி போயிட்டான். அதே மாதிரிதான் இனி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஐத்தான் கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காமிப்போம். சரிதான்,
கோபம் வந்து திட்டிட்டா அவ்வளவுதான். அதெல்லாம் கோபப்பட மாட்டான். ஹே காயு, வேணா ஒரு ஐடியா பண்ணலாமா? என்ன? செம்ம ஐடியா. ஜீவாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் நீ செய். ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஏதாவது பிரச்சனைனா? ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கே இதை செய்யலாம். என்ன பாரி, சும்மா இரு, நான் சொல்றத மட்டும் நீ செய், ஓகேவா? சரி, என்ன செய்யணும்? அதுவா, அடே அடே, டேய் சரத்து, ஏய் எழுந்துறா, என்னடா இன்னும் தூக்கம்? ஏய் டேய், அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாரு, எழுந்துரு. டேய் சரத்து, எழுந்துறா. என்னத்த? ஐயோ, என்ன தூக்கத்துல இருந்து எழுந்திருக்காம அடிக்கிற வெயிலுக்கு போற எப்படி பொத்தி படுத்திருக்கான் பாரு. டேய் மாடே, எழுந்துறா, அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாரு. 5 நிமிஷத்துல வரேன். 5 நிமிஷத்துல அங்க எல்லாம் முடிஞ்சு போகும், எழுந்துறானே. போறவே இழுத்து போத்திக்கிட்டு. டேய் டேய் டேய், என்னோட தலைய காணோம். டேய் சரத்து, எழுந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறேன் த. எழுந்து கண்டுபிடிச்சு கொடுக்கறானா? டேய் டேய், தூக்கத்துல கும்பகர்ணனா மிஞ்சிருவடா. முதல்ல இந்த போர்வையை தூக்கி போடு. நல்லா எப்படி தூங்குறான் பாரு, தலை கூப்புறா படுத்துக்கிட்டு. டேய் டேய் சரத்து, சரத்து. என்னத்த? விடிய முன்ன வந்து எழுப்பிட்டு. டேய் மணி 8 ஆச்சுடா. 8:30க்கு எழுந்துக்கிறேன். 8:30? டேய், உங்களுக்கு எல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. என்னத்த? நீ முத கண்ணை திறந்து பாக்குறியா, இல்ல மூஞ்சில தண்ணி ஊத்தவா? மா, மரகதம்மா. என்னடி, இங்க வா. இல்லம்மா, மாமா உங்களை கூப்பிட்டாங்க. என் அண்ணனாடி? ஆமாமா. சரி சரி, இந்த கழுதை எலி போட்டு கூட்டிட்டு வா. நானா? கூட்டிட்டு வாடி. அங்க அவ வேற அக்க போர் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் எழுப்பி விடு. இல்லன்னா சீக்கிரம் டி, டக்குன்னு வர சொல்லு. அம்மா, நான் எப்படி? ஆஹா, நாம தான் முடிச்சிட்டோமே, பிறகு எப்படி எழுப்பி விடுவா? இல்ல தூங்கிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கலாம், அப்பதான் நம்மள எழுப்ப முடியும். சூப்பர் சரத்து, இதையே மெயின்டைன் பண்ண. சரத்து, சரத்து. கூப்பிடு, நீ கூப்பிடுறது எனக்கு கேட்கவே இல்ல. ஏன்னா நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, எப்படி எழுப்புறது? சிந்து வேற ரத்னமாமா கிட்ட பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரத்தை எழுப்பி விட்டாதானே சரி வரும். என்ன பண்ணலாம்? தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்திடலாமா? வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் எழுப்பி பாப்போம். எழுந்திருக்கலாட்டி அப்புறம் தண்ணியை தூக்கி ஊத்துவோம். சரத்து, சரத்து எழுந்துரு. அங்க எல்லாரும் ஹால்ல நிக்கிறாங்க, சீக்கிரம் எழுந்து வா. யார் எங்க நின்னா என்ன? நான் தூங்கிட்டு இருக்கேன்பா. ஐயோ சரத்து, உன்னை எழுப்பி விடுறதே காலையில பெரிய வேலையா இருக்கும் போல. எப்படி இப்படி தூங்குற? அதெல்லாம் அப்படிதான். பக்கத்துல இடியே விழுந்தா கூட எழுந்திருக்க மாட்டான் போல. இல்ல இது சரிப்பட்டு வராது. ஓகே, இனி கூப்பிட்டு பிரோஜனம் இல்லைன்னு நம்மள தட்டி எழுப்ப போறா. சரத்து, இன்னைக்கு காலங்காத்தாலே உனக்கு நல்ல நேரம்டா. எழுப்பு. தண்ணி எங்க இருக்கு? அந்த இருக்கு. தண்ணியா? அடி பாவி, தண்ணி ஊத்தியா எழுப்ப போற? தண்ணிய கையில எடுத்தாச்சு. வேணி, சரத்தை எழுப்ப வேற வழியே இல்ல. உடனே எழுந்திருக்கணும்னா இந்த ஒரு பாட்டில் தண்ணியா அப்படியே மூஞ்சில ஊத்திட வேண்டியதான். ஒரு பாட்டிலா? ஐயோ, நம்ம நடிப்பெல்லாம் வீணா போக போகுது. பாட்டில் மூடிய ஓபன் பண்ணிட்டேன். ஐயோ, முழிச்சு பாத்துடலாமா? பாவம். அப்பாடா, பாவம்னு சொல்லிட்டா. தண்ணி கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். ஆலங்கத்துல இப்படி தண்ணிய ஊத்துனா சரத்துக்கு ரொம்ப குளிரும். ஆமா, அதனால என்ன அப்படியே தட்டி எழுப்பி விட பாக்கலாம். அதனால இந்த தண்ணி வேண்டாம். ஐயோ, ஏன் சமத்து. ஒரு தடவை கடைசியா எழுப்பி பாக்கலாம். இன்னைக்கு நீ என்ன டச் பண்ணாம நான் எழுந்திருக்க மாட்டேன். கடைசியா என்ன திரும்ப இருந்து வா, எழுந்திருக்கவே மாட்டேனே. சரத்து, எழுந்திருக்கிறியா இல்லையா? மணி ஆச்சு. ஏய், வாழப்பாரு, கொஞ்ச நாள் பாசமா ஏங்க என்னங்க அப்படி எழுப்ப கூடாது. ஏய் ஓய்னு. என்னமா நடிக்கிறா? நான் இவ்வளவு தூரம் பேசியும் கொஞ்சம் கூட அசையல. இரு, அடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்றேன். என்ன எதுவும் பேசாம நிக்கிறா? ஒருவேளை பக்கத்துல உட்காந்து பாசமா எழுப்புவாளோ? சரி ஓகே, நீ எழுந்திருக்கிற மாதிரி இல்ல. பச்சை தண்ணியா உன் முகத்துல ஊத்தவும் கஷ்டமா இருக்கு. காலங்காத்தாலே பாவம், உனக்கு குளிரும். ஆமா. அதனால இரு, சுடு தண்ணி வச்சு கொண்டு வரேன். சுடு தண்ணியா? சரி ஓகே, நாம போய் சுடு தண்ணி வச்சு கொண்டு வரலாம். இப்ப எழுந்திருப்ப பாரு. சரத்து, நான் போறேன், சுடு தண்ணி வச்சு கொண்டு வரேன். இப்ப தன்னை போல எழுந்திருப்ப பாரு. ஓய், குட் மார்னிங். அச்சோ, எழுந்தாச்சா? சரி ஓகே, அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஏய் வேணி, என்ன
ஆ குட் மார்னிங். ஆ குட் மார்னிங். எங்க போற? அது அது சுடு தண்ணி வைக்க. எதுக்கு? ஏன் மூஞ்சில ஊத்தவா? ஆ ஆ ஆமாவா? இல்ல, நீ எழுப்ப எழுந்திருக்கல அதான். ஓஹோ, நான் எழுந்திருக்கலாடி சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்தி எழுப்பி விடுவ. பச்சை தண்ணி ஊத்துனா குளிரும்ல. அடிக்கிற வெயிலுக்கு பச்சை தண்ணி குளிரும், சுடுதண்ணி குளுக்குளுன்னு இருக்குமா? ஆ, ஆமா. ஆமாவா? அடிங்க. ஐயே. ஆமா, எதுக்கு இப்ப ஆளாளுக்கு வந்து எழுப்பி விடுறீங்க? ஐயோ சரத்து, இத சொல்ல மறந்துட்டேன். எதை சொல்ல? அது வந்து சிந்து ரத்னம்மா மாட்ட பேச போறேன்னு சொன்னா. ரத்னா பாட்ட கல்யாணத்தை பத்தியா? அதான் உன்னை வந்து எழுப்ப வந்தோம். நாங்க எல்லாம் பேசி பார்த்தோம், கேட்க மாட்டேங்கிறா. நீயும் ஜீவாவும் நேத்து சொன்னீங்களாமே ரத்னம்மா மட்டும் நாளைக்கு பேசிக்கலான்னு. ஓ, அது அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த நிமிஷம் சொன்னது. அதையே புடிச்சுக்கிட்டு இப்பவும் பேச போறீங்களா? ஆமா, வந்து என்னன்னு பாக்குறியா? சரி, ஓகே. என்ன முடிவு எடுக்கிறானே தெரியல. ஆனா எது நடந்தாலும் நல்லதே நடக்கணும். அதெல்லாம் நடக்கும் சரத்து. சரி, முகம் கழுவிட்டு வா. ஏன் இப்படியே வந்தா நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. தூங்கி இப்பதானே எழுந்த, அதான் சொன்னேன். ஓ, ஏய், சுடுதண்ணி மூஞ்சில ஊத்தி என்ன எழுப்புவ? இதை என் மனசுல அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பஞ்சாயத்து பண்ண டைம் இல்ல. ஓ, என் தங்கச்சியை பார்த்துட்டு அப்புறம் வந்து உனக்கு கவனிச்சுக்கிறேன். அது இதுக்கு கண்டிப்பா உனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம கட்டிக்க போறவன சுடுதண்ணி ஊத்தி எழுப்புவியோ? இல்ல, அது வந்து அப்புறம் தண்ணி வாட்டர் பாட்டில் மூடிய திறந்துட்ட. ஒரு செகண்ட் உன் மைண்ட்ல சுடுதண்ணி தோணலாட்டி இந்நேரம் என் முகத்துல ஊத்தி விட்டுருப்ப. இல்ல, நான் வாட்டர் பாட்டில என்ன எடுக்கவே இல்லைன்னு சொல்ல போறியா? ஆமா, இருந்தாலும் ஊத்தணும்னு நினைச்சேல. அது சும்மா நீ நடிக்கிறத கண்டுபிடிக்க. என்ன நடிக்கிறத கண்டுபிடிக்கவா? நான் நடிக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? மரகதமா எழுப்ப மாத்திரே நீ எந்திரிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். நான் வரத பார்த்ததும் கண்ணை மூடுனேன். இதெல்லாம் பாத்தியா? உன்னை ஒண்ணும் தெரியாத புள்ளன்னு நினைச்சேன். ஆனா நீ சரியான கள்ளிதான். கள்ளியா? அப்படிலாம் இல்ல. அங்க சிந்து பேச போயிருக்க போறா. ஆமால இதுக்கெல்லாம் சேர்த்து மாத்த உனக்கு கவனிச்சுக்கிறேன். வாரேன் முத என் தங்கச்சிட்ட பேசிட்டு வரேன். போய் நான் வாரேன் அவகிட்ட சொல்லு. கடை ஃபேஸ் வாஷ் பண்ணி ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஐயோ, இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கலாம், ஆனா அழுக்கா இருக்கு. உனக்காக தான் பக்கத்துல இருந்து செயின் டக்குன்னு எடுத்து போட்டேன். போ 5 நிமிஷத்துல சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சிந்து ஏன் இப்படி பண்றா? நேத்து ஏதோ ஒரு கஷ்டத்துல கோபத்துல பேசுறான்னு நினைச்சா இன்னைக்கு காலையிலயும் இதே முடிவுல இருக்கானா? இதான் முடிவுன்னு எடுத்துட்டாளா? சரி, ஓகே, ஓ என்னன்னு பாப்போம். என்னடி என்ன பேசுற? எல்லாம் யோசிச்சுதான் பேசுறியா? ஆமா வைஷாமா. பாப்பா. திருவண்ணா, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். ரத்னப்பா. இல்லடா கண்ணு, அப்பா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேனா அது சித்தார்த்து நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணுங்கிறதுக்காக தான். அப்பா. மாடி, அது இப்ப வந்த நினப்பு இல்லம்மா. சித்தார்த்து பிறந்தப்பயே வந்த நினப்பு. நம்ம வீட்டுல அடுத்து ஒரு பொண்ணு பிறந்தா சித்தார்த்துக்கு கட்டி கொடுக்கணும்னு. சித்தார்த்து பிறந்தப்ப நாங்க பேசினது. அப்பா, நான் மறுத்து பேசுறேன்னு. இல்லடா கண்ணு, நீ மறுத்து பேசுற, அதெல்லாம் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன். உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ சொல்லு. அப்பா எதா இருந்தாலும் ஏத்துக்கிற. ஒன்ன மீறி எதுவுமே கிடையாது. நீ என்ன சொல்றியோ அப்பா கேக்குற. என் மனசுல மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல எல்லாரும் மனசுலயும் உள்ள நினைப்பு இதான். ஆனா நீ வேண்டான்னு சொல்லிட்டா வேண்டாம், அப்பா கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா சிந்துக்கண்ணு, நல்லா யோசிச்சுக்கோடா. சித்தார்த்த கெட்டவன்லாம் நினைக்காத. அவன் எவ்வளவுதான் நமக்கு குடைச்சல் கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் அவன் நம்மள எதுவுமே கஷ்டப்படுத்தல. அவன் சின்ன பிள்ளையில பட்ட கஷ்டம் வலி அதுதான் அவனை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. கண்டிப்பா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆமா சிந்து, மதிக்கு வலி வந்ததும் நான் பாத்துக்கிறேன் என் கூட வான்னு சொன்னா பாத்தியா? அதான் அவனோட குணமேவும். மிச்சப்படி அவன் நம்மள பழி வாங்குற அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் அவன் பட்ட கஷ்டத்துல சொல்றது. ஆமா சிந்து, எதையும் யாரும் யோசிக்காம இல்ல. நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு. அண்ணா, நான் திரும்ப நல்லா யோசிச்சுட்டேன். நீங்க எல்லாம் சொல்றீங்க பழி வாங்குறேன்னோ அதெல்லாம் மறந்துடும் மாறிடும்னு. அவன் சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டப்பட்டான்னு சொல்றீங்கல்ல, அந்த கஷ்டம் உடனே மாறாதுனா. அந்த வலி வேதனை கடைசி வரைக்கும் இருக்கதான் செய்யும். அந்த வலி நம்ம குடும்பத்து மேலதான் கோபத்தை காமிக்க தோணும். டேய், அவன் நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்டா. நம்மள பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டானா? ரத்னப்பா, இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காதவன் இனிமேல் புரிஞ்சுக்கவா போறான்? சிந்து, எல்லாம் ஓகே தான். ஆனா நீ ஏன் இப்பவே கல்யாணத்துக்கு அவசர முடிவு எடுக்கிற? வெயிட் பண்ணலாமே. வெயிட் பண்ணி அவன் மனசு மாறலனா? அது இங்க பாரு சக்தி அண்ணா, எனக்கு நீங்க எல்லாம் வேணும், அவ்வளவுதான். உங்களை தவிர்த்து நான் எதையுமே யோசிக்க முடியாது. ரத்னப்பா, எப்பவுமே என்னால யோசிக்க முடியாது. எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுனா அடுத்து அவங்க வீட்டுக்கு போகவே விட மாட்டேன். உங்க அப்பா கண்ணையே காமிக்க மாட்டேன். அதுவே நான் கொடுக்கற மிகப்பெரிய தண்டனைன்னு சொன்னான். எனக்கு அவனை நினைச்சாலே இந்த ஞாபகம் தான் வருது. அது மாதிரி அவன் எப்பயும் நம்ம வீட்டுல வந்து நார்மலா பேச மாட்டான்ப்பா. அவன் பேசுவான் மாறுவான்னு நினைச்சா கண்டிப்பா நான் மனசுல நொந்து போயிடுவேன். அம்மாடி, உண்மைதான்ப்பா.
சிந்து எல்லாம் சரிதாமா. ஆனா நீ தூரம் தூரத்துல கல்யாணம் முடிச்சு போனா அப்பவும் எப்பயாவது ஒரு கதை எங்களெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். இருந்துட்டு போட்டோம், ஃப்ரீயா வந்து பாப்பேன்ல, வந்து இங்க ஒரு வாரம் தங்குவேன்ல. இப்போ மதிய வீட்ல வாசிகனி வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நானும் இருப்பேன்ல. சரிம்மா, இனி ஓ இஷ்டம். வைஷு என்னங்க, ஒரு வாரமா அவ சரியில்லை. சித்தார்த்த பேசுனதை என்னைக்கு கேட்டாலோ அன்னையில இருந்து இப்படிதான் இருக்கா. மனசு மாறக்கூடாதுன்னு அவ நினைக்கிறா. நாம ஏன் எல்லாம் சேர்ந்து அவ மனசை மாத்திட்டு அப்புறம் பின்னாடி அவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளை விட நாம தான் கஷ்டப்படுவோம். எனக்கு என்னமோ சிந்து எடுத்திருக்கிற முடிவு நல்லதா தான் தோணுது. வைஷு ஆமாங்க, இது நம்ம பிள்ளையோட வாழ்க்கை, அதனால நல்லா யோசிச்சு. அப்பா ஆமாப்பா, சித்தார்த் எவ்வளவோ பண்ணா, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டது உங்களுக்காகப்பா, நீங்க சொன்ன வார்த்தைக்காக. ஆனா இப்ப நம்ம பாப்பாவே யோசிக்கும் போது நாமளும் அவசரப்படாம முடிவு எடுக்கிறது நல்லதுப்பா. திரு ரத்னப்பா, எனக்கு நம்ம பாப்பா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு அவ முடிவு கரெக்ட்னா அதுக்கு நானும் ஒத்துக்கிறேன். வைரம் என்னண்ணே எல்லாரும் இப்படி சொல்றாங்க? அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு புரியுதுண்ணே, நாம லட்சுமிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை யோசிக்கிறீங்க. ஆமா வைரம், அவ கடைசியா நம்ம கிட்ட விரும்பி கேட்டது உன் வீட்டு மருமகனா என் மகனை ஏத்துக்குவியான்னு. ஆனா அது இப்போ புரியுதுண்ணே, ஆனா இப்போ சிந்து பேச்ச மீறி அவளையே நம்ம கஷ்டப்படுத்த முடியாதே. உண்மைதான் வைரம், இல்லாதவ சத்தியத்தை காப்பாத்தணும்னு நினைச்சு நம்ம பிள்ளைய விட்டுறக்கூடாது. சரிண்ணே, அப்ப ஒரு மனச முடிவெடு. ம் என்னடா நடக்குது? காலங்காத்தால சொன்ன மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. மாடு மாடு அவ பேசுவான்னு தெரிஞ்சுதான் நேத்தே நான் அவ்வளவு தூரம் பேசினேன். இதான் விட்டு விட்டு சரின்னு சொல்லு, நாளைக்கு அவளை பார்த்து பேசிக்கலாம்னு சொன்னேன். மாடு, நாளைக்கு பேசணும்னா நீ காலங்காத்தால சீக்கிரம் எழுந்திருக்கணும். அவ பாரு நமக்கு முன்ன எழுந்து பேச வந்துட்டா. யாருக்கடா தெரியும், எப்பவும் 10 மணி வரைக்கும் தூங்க தானே செய்வா. இப்போ அவ வாழ்க்கை பிரச்சனையில போகுது. டேய் டேய், நான் என்னடா பண்ணேன்? இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றது, இனி கல்யாணம் தான். டேய் ஜீவா, வேற என்னடா பண்ண? அவதான் ஸ்ட்ராங்கா இருக்காளே. இப்ப கூட பாத்தியா, ரத்ன மாமா வைஷு அத்தை எல்லாருமே பேசியாச்சு. யார் பேசி அவன் முடிவை மாத்துக்கலாட்டி என்ன பண்ண முடியும்? டேய் எல்லாம் ஓகே தான்டா, அவ எடுத்த முடிவும் சரிதான். ஆனா சிந்துவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அவளோட ஃபர்ஸ்ட் லவ்டா அது சித்தார்த்து. ஆனா அத புரியாம இல்ல சரத்து. சித்தார்த்து நம்ம சிந்துவை நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சுதான், அது மாதிரி மாமா மனசுல சித்தார்த்த தான் சிந்துக்கு கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறனாலதான் நாம எல்லாருமே அவனை கண்டும் காணாம அமைதியா விட்டோம். ஆனா இப்போ சிந்து இந்த முடிவு எடுப்பான்னு எதிர்பார்க்கல. ஆமாண்டா, அதை என்ன பண்ணனு? விடு சரத்து, பொண்ணுங்க ஒரு விஷயத்த வெறுத்துட்டா அவ்வளவுதான், அது வெறுத்ததுதான். திரும்ப அதை சரி பண்ணி கொண்டு வர்றது கஷ்டம். அதுவும் நம்ம சிந்துவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். பிடிவாதக்காரி, ஒரு முடிவு எடுத்துட்டானா மாத்த மாட்டா. அதனால நாம போட்டு குழப்ப வேண்டாம். சிந்துவோட குணத்துக்கு அவ எப்பவும் நல்லாதான் இருப்பா. சரி ஓகேடா சிந்து. ரத்னப்பா, சரி ஓகேடா, உன் சந்தோஷம் தான் எங்க எல்லாத்துக்குமேவும். நீ எடுத்த முடிவு உன் மனசார தானே எடுத்திருக்க, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாப்பா. இல்லம்மா, ஏற்கனவேவும் நம்ம பிசினஸ்ல உள்ள பெரிய பெரிய ஆள்களாம் நம்ம வீட்டுல சம்பந்தம் பேச ரெடியா இருக்காங்க. நீ இப்ப சரின்னு சொன்னேனா அடுத்த உடனே டக்கு டக்குன்னு. அப்பா எனக்கு ஓகே தான்ப்பா. படிச்சு முடிச்சதுமே நீங்க கேட்டீங்க, நான் தான் வேலைக்கு போறேன்னு சொன்னேன். இப்ப வேலைக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா நான் பாத்துக்கிறேன். இப்போ எனக்கு முழு சம்மதம்ப்பா. நீங்க நீங்க மாப்பிள்ள பாருங்கப்பா. அடியே நல்லா யோசித்துக்கிட்டியா? நீ நினைக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு 4 மாசம் ஆகும், 5 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும்ல நினைக்காத. அடுத்து 1 மாசமோ 2 மாசமோ அன்னை சொன்ன மாதிரி தாண்டி நம்ம வீட்டுல சம்பந்தம் பேச நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. நாம தான் அதுல நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க யாருன்னு சூஸ் பண்ணணும். அதனால எல்லாமே டக்கு டக்கு நடந்துரும். எவ்வளவு சீக்கிரம் நடக்குதோ அவ்வளவு சீக்கிரம் நடக்கட்டும் அத்தை. எனக்கு ஓகே தான். அண்ணே, இனிமேல் இவ மனச மாத்த முடியாது. மாப்பிள்ளைய பாருனே. வினோத் சேஷா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த முகூர்த்தத்திலே சிந்து கல்யாணத்தையும் நடத்திடலாம். சொல்லுவாங்கல, மாலை பூத்திருச்சுன்னா நிக்காதுன்னு. நம்ம சிந்துக்கு கல்யாண நேரம் வந்துருச்சு. அதனால நீ என்ன ஏதுன்னு பாருனே. சரி மரகதம். நிறுத்துங்க நிறுத்துங்க. எதுக்கு மாப்பிள்ள பார்க்கணும்? சித்து, டேய் சித்து. அப்பா. என்னடா, என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, எப்போ ஊர் கிளம்புற? டேய் என்னடா, வந்து 4 நாள் தான் ஆகுது, ஊருக்கு கிளம்பலையான்னு கேக்குற? கிளம்பலையா இல்லப்பா, எப்போ கிளம்புறேன்னு கேட்டேன். ஒழுங்கா ஊரை பார்த்து போ. அடுத்தவங்கள நம்பிலாம் பிசினஸ் பண்ண முடியாது. டேய், அவன் நம்பிக்கையானவன் தான்டா. எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நீ ஊரை பார்த்து போ. இங்க பாரு சித்து, முந்தி போன்ல பேசும்போதுல கூட சிரிச்ச முகத்தோட இருப்ப. பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் வந்த நாள்ல இருந்து நீ சிரிக்கவே இல்ல. எனக்கு தெரியும் நீ சிந்துவை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு. அப்பாட்ட சொல்றா, நான் வேணா ரத்தினத்திட்ட போய் பேசவா?
என்னப்பா பேசுற? லூசா நீ? அந்த ஆள்கிட்ட போய் பேசுறேங்கிற? இல்லடா, என் மகன் இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க. எனக்கு என் பையன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லுடா, போய் பேசட்டுமா? என்ன பேச போற? என் பையனுக்கும் உன் பொண்ணை கட்டி கொடுன்னு. ஓ சரிப்பா, அந்த மனுஷனும் சரின்னு சொல்றான்னு வச்சுக்கோ. அந்த ஆள் கூட சம்பந்தம் பேசி கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் கூட மாட ஹெல்ப் பண்ணி அப்புறம் நீ அங்க வர, நான் அங்க போக, அப்படியே ஒரு சொந்தத்தை உருவாக்கிடலாம். ஓகேவா? டேய் அங்க எதுக்குடா இருக்கணும்? என் மருமகளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாடா. ஆமா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். போப்போ, நீயும் உன் ஐடியாவும் அவங்க கிட்ட உட்காந்து சம்பந்தம் பேசி சிந்துவை நான் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாப்ல அவங்க உறவு இல்லைன்னு ஆயிடுமா? நீ வேறப்பா, சிந்து அவளா விரும்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ப்பா. அவங்க குடும்பமே வேண்டாம்னு நினைக்கணும். இல்லடா, அந்த பிள்ளைய பார்த்ததுல இருந்து அவ குடும்பத்தை விட்டுட்டு வரமாட்டான்னு தெரியுது. டேய் உன்னால எதுவும் பண்ண முடியாது. சிந்து கிட்ட நீ வேணுமா இல்ல உன் குடும்பம் வேணுமான்னு கேட்டா அவ குடும்பம் வேணும்னு தான் சொல்லுவா. நீ என்ன வேணாலும் சொல்லி பாரு. ஏன் செத்துருவேன் கூட சொல்லு, செத்து போன்னு சொல்வாளே தவிர அவ குடும்பத்தை விட்டுட்டு வரமாட்டா. வேதவள்ளி, இது வேதவள்ளி சொன்னது. இப்ப அப்பாவும் அதைத்தான் சொல்றாங்க. அப்பனா சிந்துவுக்கு அவ குடும்பம் தான் முக்கியமா? என் நினைப்ப அவ மனசுல துளி கூட இல்லையா எனக்காக? நான் அவ சித்து, டேய் சித்து. அப்பா. என்னடா, என்ன யோசிக்கிற? ஏன்பா, சின்ன பிள்ளையில இருந்து சிந்து கூட பழகிருக்கேன். இப்போ இங்க வந்ததுல இருந்து சிந்துவை ஒரு நாள் கூட விடாம அவளை பார்த்திருக்கேன், அவகிட்ட பேசியிருக்கேன். ஆனா அவளுக்கு நான் முக்கியம் இல்ல. டேய் இல்லப்பா, என் வாழ்க்கையா அவ தான் நினைக்கிறேன். ஆனா அவ என்ன ஒரு துளி கூட நினைக்கலாட்டி நானா வேஸ்ட் இல்லப்பா. அப்படி இல்லடா, அவங்க வீட்டுக்கு அவ ஒரே செல்ல பொண்ணுடா. கூட்டு குடும்பம் வேற. ஒட்டுமொத்த பாசமா அவளுக்கு கிடைக்கும் போது அது எப்படி அவ ஒன்ன நம்பி வருவா? இங்க பாரு சித்து, பழைய பகையெல்லாம் போய் தொலையட்டும். இந்த ரத்னம் எனக்கு துரோகம் பண்ணா, அவனாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். உங்க அம்மாவே இல்லாம போனா. எல்லாம் சரிதான். ஆனா இப்போ உன் வாழ்க்கைன்னு வரும்போது வேணாண்டா, அதெல்லாம் நினைக்க வேண்டாம். என் மகன் பட்ட கஷ்டம் போதும். அதுவும் இல்லாம உங்க அம்மா போனதுல இருந்து அந்த அறியாத வயசுல இருந்தேவும் சிந்து தான் உனக்கு எல்லாம் நினைச்சிட்ட. இனி அதை சாகுற வரைக்கும் மாத்த முடியாது. விட்டுலாம்டா, விட்டுலாம். கோபம், தாபம், வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுலாம். போய் ரத்தினத்துக்கிட்ட பொண்ணு கேட்டு பாப்போம். அவன் சரின்னு சொல்லலாட்டியும் பரவாயில்ல, நான் கேக்குறேன். உனக்காக நான் பேசுறேன். நீ சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ சந்தோஷமா இரு. அப்பாலாம் வாழ்ந்து முடிச்சிட்டேன்டா, இனி என் வாழ்க்கையில ஒண்ணு இல்ல. அதனால வாடா, பேசாம ரத்தினத்துக்கிட்ட பேசிடலாம். அப்பா போதும்பா, பேச விட்டா ஒரேதா பேசிக்கிட்டே போற. டேய் வேணாப்பா, வேண்டாம். யாரும் பேசி அழுக்க டைமா சிந்து உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீ ஏன் அந்த ஆள்கிட்ட பொண்ணு கேட்டு போனாலும் நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா? என்னடா? உனக்கு என்னையா, ஜாலியா போய் ஜெயில உட்காந்துக்கிட்ட. அம்மாவும் இல்லாம நான் ரோட்ல கிடந்து போதும், எல்லாம் போதும். எல்லாம் அந்த ரத்தனத்தால. நீ சொன்னியே ரத்தனம் அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போதும் அந்த ரத்தனம் சொல்லிதான் போலீஸே உன்ன வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. டேய், பழசெல்லாம் பேசி இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னதானையா? நீ பழசுங்கிற. ஆனா அப்ப என் பிஞ்சு மனசுல இதெல்லாம் பதிஞ்சது. இது எப்பவும் மாறாது, மறக்கவும் செய்யாது. எது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். என்னோட பாசம் உண்மையானது. நான் சிந்து மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானதுப்பா. அந்த அன்பை எங்களை ஒண்ணு சேர்க்கும். ஏய், நீ தானடா சொன்ன சிந்தா உங்க அப்பாட்ட பேச போறா, வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம்னு. அப்படிதாயா சொன்னா, அப்படிதான் சொன்னா. ஆனா அப்பா, ரோஸ் டே அன்னைக்கு என் சிந்துக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்ப்பா. அந்த கிஃப்ட் இன்னும் சிந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் பார்த்தானா கண்டிப்பா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாப்பா. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. அந்த கிஃப்ட் அவ இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா கிஃப்ட்? அது என் சிந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். டேய் பாப்பாப்பா, கண்டிப்பா அந்த கிஃப்ட பாப்பா. அப்பா கண்டிப்பா என்னை தேடி வரவும் செய்வா. ஆனா அவ சொல்லிட்டாங்க இருக்காக, நான் டெய்லியும் போய் பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். ஏன் சிந்துவை நான் டெய்லி போய் பார்க்க தான் செய்வேன். சித்து, சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ ஊருக்கு கிளம்பு. ஏய், என்ன எதுக்குடா போ சொல்ற? இங்க பாரு, உனக்காக தான். என் உடம்பு ஹெல்த்தியா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் ஜாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன். இன்னும் எனக்கு அது செய்து இது செய்துன்னு இங்கே டேரா போடணும்னு நினைக்காத. இன்னைக்கே நான் டிக்கெட் போடுறேன், ஒழுங்கா ஊரை பார்த்து போயிடு. சித்து, இன்னும் ஒரு வாரம் மட்டும். வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒழுங்கா அங்க போய் பிசினஸ பாரு. 2 பேரும் இங்க உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். டேய், வயசான காலத்துல என்ன போய் தனியா? யோ, உன் கடைசி காலத்துல உன் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இரு, சீக்கிரத்துல உன் மருமகளை கூட்டிட்டு அங்க வாரேன். டேய், வேணா நம்ம பிசினஸ் ஃபுல்லா இங்க மாத்திரலாமா? இவ்வளோ பெரிய வீடா இருக்கு, ஒத்தையில உட்காந்துட்டு இருக்க. இங்கே இருந்து நம்ம பிசினஸ் எல்லாம் பாத்துக்கலாம்டா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சித்து, நீ ஓகே மட்டும் சொல்லு, அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம்யா. நான் சிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அங்கதான் வந்து இருப்பேனே தவிர இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். அதனால நீ கிளம்பு. டேய், இன்னைக்கு டிக்கெட் போட்டுருவேன், நைட்டு கிளம்பிரு. ஓகேவா? இல்ல. ஓகே தான், நீ கிளம்பு. சரி சரி, உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பேக் பண்ண. நான் போய் என் சிந்துவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் சித்து,
பா காலையில இருந்து என்னன்னு தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் குளிச்சுட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு, ஓகேவா? டிக்கெட் புக் பண்ணிடுவேன், கரெக்டா கிளம்பிரு. ம் சரிடா. சரி அப்பா சமைச்சு வைக்கிறேன், சீக்கிரம் வா. சரிப்பா, சிந்துவை பார்த்துட்டு வரேன். ம் என்னக்கா என்ன பேசுற? எதுக்கு மாப்பிள்ள பார்க்கணும்னா நம்ம சிந்துக்கு கல்யாணம் வைக்க போறோம்ல. அதுக்கு தாண்டி எதுக்காக மாப்பிள்ள பார்க்கணும்? அக்கா என்ன சொல்ற? டேய் ரத்னம், மாப்பிள்ளை எல்லாம் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கா? என்னக்கா சொல்ற? ஆமா ஆமா. அக்கா யார சொல்ற? டேய் நம்ம சொந்தக்கார பயபுள்ளதான், நம்ம அப்பாவோட அக்கா மகனு அதான்டா ஆறும்சாமி. ஆரம்பிச்சாமியா? டேய் நம்ம ஊர்ல இருந்துட்டு நல்ல மகனெல்லாம் படிக்க வச்சு இப்ப வெளிநாட்டுல இருக்காங்கலடா. வெளிநாட்டுலனா அக்கா அந்த 2 பசங்க? ஆமா ஆமா, 2 பசங்க பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாகி எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். நான் என் ஊர்ல இருந்து இங்க உன் வீட்டுக்கு தான் வாரேன்னு சொன்னப்ப சொந்த வீட்டு போயிடக்கூடாது, ரத்ன வீட்டுல பொண்ணு இருந்தா சொல்லி வைன்னு சொன்னான். அப்படியா? ஆமாண்டா, நீ தான் சிந்துக்கு இப்பக்கி கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னீங்க. அதனாலதான் நீ கல்யாண பேச்சு எடுக்கும் போது சொல்லலாம்னு நினைச்சேன். ஆளு அட்ரஸ் விவரம் எல்லாம் சொல்றேன், நீ போய் எல்லாத்தையும் கேட்டுக்கோ, அவங்க கிட்ட பேசிக்கோ. உனக்கு பிடிச்சிருந்தா ரத்னம், அக்கா சொல்றேன்னு எதையுமே செய்யாத. உனக்கு பிடிச்சிருந்தா, உன் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அந்த பையனை உன் மகளுக்கு பேசு. இல்ல பிடிக்கலனா அடுத்து நீ வேற ஏதாவது இடத்த பாத்துக்கோ. ஆனா பையன் தங்கமான பையன்டா. உன் வீட்டு பிள்ளைங்க எப்படி முத்து முத்தா இருக்குதுகளோ அது மாதிரிதான் அங்கேயும். சரி சரிக்கா, நீ அவங்க விவரத்தெல்லாம் சொல்லு, நான் பார்த்து பேசிக்கிறேன். எல்லாத்துக்கும் சமாதானம், அப்புறம் பேசி முடிவெடுக்கலாம். சரிப்பா, நான் ரூமுக்கு போறேன். சரிடா கண்ணு, நீ போ. அப்பா என்ன இதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். சிந்து கண்ணு நல்லா யோசித்துக்கோ. இப்ப அப்பா மாப்பிள்ள பார்த்தாலும் ஏன் இஷ்டம், எங்க சம்மதம், அப்பாவுக்கு பிடிச்சிருக்கா, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கா, அத்தைக்கு பிடிச்சிருக்கா, அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நீ எதையுமே யோசிக்காத. உன் மனசுல இருக்கிறத சொல்லு. ஏன்னா கடைசி வரைக்கும் வாழ போறது நீதான். உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதனால எதா இருந்தாலும் நல்லா யோசித்துக்கோடா. சரிங்கப்பா. பையன் நல்ல பையனான்னு பாருங்க, பிடிச்சிருக்கான்னு நான் சொல்றேன். சரிம்மா. சரிப்பா, நான் ரூமுக்கு போறேன். என்னடா? முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்லல்ல? உனக்கு தான் தெரியுமே, நான் எதையும் யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு. முடிவு எடுத்தா அதை மாத்திக்கவும் மாட்டேன். ஓகேடி, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என் சந்தோஷத்தை விட நம்ம வீட்டுல உள்ள எல்லாரோட சந்தோஷம் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்க யாரும் விட்டுற மாட்டீங்க, அதனால நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சித்தார்த், என்கிட்ட என்ன பேச்சு பேசுன? உன்னோட பேச்சு அவ்வளவுதான், அது காத்தோட போச்சு. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. எப்பவும் நான் நினைச்சதுதான் நடக்கும், நடக்கவும் செய்யும். நடக்கிற மாதிரி நான் செய்வேன். சீக்கிரம் அதை பாப்படா. அக்கா. ஜீவா, விட்டு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். திரும்ப திரும்ப சிந்து கிட்ட பேசி கஷ்டப்படுத்தாத. ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். இனி பார்க்க என்ன இருக்கு? வீட்டுல தங்கச்சி கல்யாணத்தை பேசுறாங்க, ஆனா மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்குடா. ஏதோ சிந்து நமக்காக அவ கஷ்டப்படுறாளான்னு தோணுது. டேய், அந்த சித்தார்த்தம் அப்படிதான்டா பண்றான். கொஞ்ச நாளும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காதவன என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் முடிச்சு போயும் ஏன் அண்ணன், ஏன் அப்பா, ஏன் அம்மான்னு சண்டை போடுறதுக்கு? ஆமா சொல்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லாம் மறந்துடுவா. அவ வாட்டுக்கு சந்தோஷமா இருப்பாடா. மாமாவை பத்தி தான் தெரியும்ல, உங்களுக்கு பொண்ணு பாக்குறதே பார்த்து பார்த்து செஞ்சாங்க. சிந்துவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு எவ்வளவு கவனமா இருப்பாங்க. எல்லாம் நல்ல பையனா வருவான், பார்க்கலாம். இதோட விடு. சரிடா, இனி நமக்கு இங்க வேலை இல்ல, போலாம். ரத்னம், ஃபர்ஸ்ட் நம்ம பேரனுக்கு கயிறு கட்டி பேர் வச்சு கூட்டிட்டு வரலாம். நம்ம வீட்டுக்கு நம்ம பேரன் வரட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன ஏதுன்னு பார்த்து முடிவு பண்ணு. நீ ஓகே சொன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிருவாங்க. மாப்பிள்ளையவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோ. சரிக்கா. சரிடா, ஆனா ரொம்ப சந்தோஷம். ஊர்ல இருந்து உங்களெல்லாம் பார்க்கணும் நீங்க வந்ததுக்கு. நல்ல காரியத்தெல்லாம் பார்த்துட்டு போறேன். அதுவும் உன் மகா கல்யாணத்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரத்னம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம்க்கா. நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்கு, அதான் எல்லாம் தன்னை போல கை கூடி வருது. ஆமா ஆமா, அதே நம்ம உண்மைதான். சரி சரி, வாங்க வாங்க, அவரார் வேலையை பார்ப்போம். இனி பார்த்திருக்க பேரனுக்கு பெயர் சூட்டு விழா வந்துரும். எல்லாம் எல்லாத்துக்கும் தயாராகுவோம். உண்மைதான் மரகதம். சக்தி. அப்ப நான் இந்த ஆபீஸ் கிளம்பிட்டேன்ப்பா. சரியா? நாங்களும் கிளம்புறோம்ப்பா.
சரிடா நீங்க போய் வேலையை பாருங்க நானும் வைரப்பாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். ஆ சரிங்கப்பா. தீரு. ஏய் என்னடா யோசனையில இருக்க? ஒன்னும் இல்லடா. சிந்து கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறியா? எல்லாம் முடிவு எடுத்தாச்சு. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா பையனை பார்க்கட்டும். யார் என்னன்னு விசாரிச்சு பையனை பத்தியும் சரி அவன் குடும்பத்தை பத்தியும் சரி ஃபுல்லா விசாரிச்சிடணும். ஒரு சின்ன டவுட்டோ இல்ல ஏதாவது மனசுக்கு பிடிக்காம இருந்தா கூட வேண்டான்னு அவாய்ட் பண்ணிடலாம்டா. நம்ம 5 பேர் சேர்ந்து நம்ம தங்கச்சிக்கு நல்ல மாப்பிளையா தேர்ந்தெடுப்போம். ஓகேவா? சரி வீரா. சரி போ வேலையை பாரு. சேஷா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் வினோ. நீ எங்க வந்துட்டியா? ஆமாமா. சாரி வினோ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க இருக்க? நானா கூப்பிட வரவா? இல்ல நான் வந்துடுறேன். நம்ம பேசின இடத்துக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். அங்கதான் நிக்கிறேன். சரி ஒரு 10 நிமிஷம். அவசரம் இல்ல, நான் வெயிட் பண்றேன். பதறாமையே வா. ஓகே வினோ. சாரி லேட் ஆயிடுச்சு. சாரி எல்லாம் வேண்டாம், நீ வா, நான் வெயிட் பண்றேன். சரி வினோ. சொல்லுவாங்கல்ல காத்திருக்கிறது கூட சுகன்னு, அதெல்லாம் இப்பதான் அனுபவிக்கிறேன். சரி ஓகே வெயிட் பண்ணலாம். வாவ் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இவன் அவன் கூட இருக்கிறது யாரு? 2 பேரும் அங்க என்ன பண்றாங்க? ஓகே போய் பார்க்கலாம்.